கூப்பிட்டீங்களா மாமா? இந்த கிழவனை திட்டணும் தானம்மா வந்த. அப்புறம் ஏம்மா சும்மா போற? திட்டிட்டு போம்மா. இல்ல மாமா, அது மாத்திரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அனாதன்னு சொல்லி அவனுங்க சோறு போடுறானுங்கம்மா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கடான்னு என்னால சொல்ல மட்டும்தாம்மா முடிஞ்சது. ஆனா தடுத்து நிறுத்த என்னால முடியலம்மா. கருணாவுக்கு இவங்க பண்ணத என்னாலையும் ஜீர்ணிக்க முடியல மாமா. இவ்வளவு நேரம் கருணா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வரேன். எப்படி மாமா நடந்தது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருந்தீங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா உங்க நிலைமைய பார்க்கவும் உங்களால என்ன பண்ணிட முடியும்னு தோணிருச்சு மாமா. கருணா எப்படிமா இத தாங்கிக்கிட்டா? இப்ப கூட அவன் அண்ணன் அவனை அனாதன நினைக்கலன்னு நம்பி எனக்கு புத்தி சொல்லிட்டு போறான். நான் என்ன சொன்னாலும் அவன் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டான் மாமா. பாவம்மா அந்த புள்ள, அவனை திட்டாத. அவன் அவங்க அண்ணனை அவன் ரொம்ப நம்புறாம்மா, விசுவாசமா இருக்காம்மா. நல்லவனால அப்படிதாம்மா இருக்க முடியும். இவனுங்க மாதிரி குதர்க்கமெல்லாம் யோசிக்க முடியாதுமா. நல்லவனா இருக்கலாம், அதுக்காக ஏமாளியெல்லாம் இருக்க கூடாது. அனாதன கூப்பிட்டு சோறு போட்டிருக்காங்க. எனக்கு வயிறு எரியுது. இப்படிப்பட்டவங்களை போய் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என் பிள்ளை எப்படி அவங்க முன்னாடி பதில் சொல்ல முடியாம அமைதியா நின்னானோ, அதே மாதிரி நானும் உனக்கு பதில் சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறேம்மா. இப்படி கையாளாகாம இருக்கமேன்னு நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேம்மா, செத்துக்கிட்டு இருக்கேன்.